பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டுக்காரர் வந்து என் கூட வந்து சண்டை போட்டுட்டு 6 மாசமா அவர் தனியாக சாப்பிட்டுட்டு இருந்தாரு. நானும் என் மகனும் தனியாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒரு சொல் பேச்சும் கேட்க மாட்டாங்க. அவர் தனியாக இருந்தாரு, நாங்கள் தனியாக இருந்தோம். இப்படியே இருந்துட்டு வரும்பொழுது ரொம்ப கஷ்டமா இருந்து, ஒரு வீட்டில் 3 பேர் இருந்துக்கிட்டு அவரு ஒரு பக்கம், நம்ம 2 பேர் ஒரு பக்கமா இருக்கிறது மனவேதனையோட தினம் தினம் ஆண்டவர்கிட்ட அழுது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து என் பையன்கிட்ட சொன்னேன், என்னடா இப்படியே இருந்தா வேணாமா, அவர் குடிச்சிட்டு ரொம்ப இதுவா பண்றாரு, நமக்கு வேணாம், நம்ம 2 பேருமே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் சொன்னான். இப்படி இருந்தா எப்படிப்பா ஆவது, உனக்கு ஒரு வழி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அதுக்கப்புறம் என் பையனும் வந்து என் சொல் பேச்சு கேட்கல. அவன் ஒரு நேரம் இருக்கிற குணம் ஒரு நேரம் இல்லை. ஒரு மாசம் சம்பளத்தை வாங்கி அவன் என்ன பண்ணா, பாதி சம்பளம் அப்படியே நிப்பாட்டிட்டு பாதி தான் நான் கொடுப்பேன், அவர் என்ன உனக்கு பைசா தராரா 6 மாசமா, நான் என்னையா நீ கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் வந்து என் கூட சண்டை போட்டுட்டே இருந்தான். அதனால 2 பேர்கிட்டயுமே நமக்கு நிம்மதி இல்லையேன்னு சொல்லிட்டு